பஸ் தான், இந்த பஸ் தான், இந்த பஸ்ல தான் வரேன்னு சொன்னா. இப்பதான் வந்திருக்கு போல. ஏய் மச்சான், அங்க பாரு. இது அந்த பொண்ணு ராசி வீட்ல இருக்கிற பொண்ணு மாதிரியே இருக்கே. ராசு வீட்டுல உள்ள பொண்ணு மாதிரிலாம் இல்ல, அதே பொண்ணே தான். யாரா அது? பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு பேண்ட் சட்டையை போட்டு திரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அழகா இருக்கே. டேய் சும்மானே இருங்கடா, அந்த புள்ளையே பார்க்காதீங்க. டேய் மச்சான், சைட் அடிக்கிறதுல எந்த தப்புமே இல்லையாடா? சரி, அதுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பியா? ஏன் கோவம் வருது உனக்கு? டேய் என்னைக்காச்சும் தானடா பார்க்குறோம், டெய்லியுமா பார்க்குறோம். என்னைக்காச்சும் பார்த்தாலும் தப்பு தப்பு தான். அது மாதிரிலாம் யாரையும் பார்க்க வேண்டாம். சரி ரைட்டு விடு. என்னடா? ம், ஒன்றும் இல்லை. ஓய். ம், என்னடா? என்ன அங்கேயே லுக் விட்டுட்டு இருக்க? டேய் தெரிஞ்ச பொண்ணேன்னு சும்மா பார்த்தேன்டா. சரி, அதான் பார்த்தாச்சுல, அப்புறம் என்ன? டேய் மச்சான், அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு வேற இருக்கா. பா, எவ்வளவு அழகா இருக்கா. என்னடா இங்க என்ன நடக்குது? டேய் டேய் சும்மா நீ இருடா. இந்த புள்ளைய நாங்க இப்பதானே பாக்குறோம். கொஞ்ச நேரம் மட்டும் பாத்துக்கிறோம். டேய் நீங்க ரெண்டு பேரும் பார்க்கவே கூடாது, நான் மட்டும்தான் பார்ப்பேன். இதெல்லாம் என்ன ரூல்ஸ்? எனக்கு ஒன்றும் புரியலையே. டேய் சும்மானே இருங்க. நீ நடத்து, நாங்க யாரையுமே பார்க்கலப்பா. ம். டேய் நான் இங்க ஒருத்தன் நிக்கிறேன், உன் கண்ணுக்கு தெரியுதா? டேய் பரவாயில்ல, நின்று போடா. எல்லாம் உன் கையை விட்டு போயிடுச்சுடா. ம். அவர்கள் நம்மை நோக்கிதான் வருகிறார்கள். டேய் தம்பி, அவங்க நம்மளை நோக்கி தான் வராங்க. நீ இப்படி பல்ல காட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்டு தான். அப்ப கொஞ்சம் இழிக்காம இருக்கியா? ஓகே. ஆமா, இங்க எதுக்கு இவங்கெல்லாம் கும்பலா நின்றுட்டு இருக்காங்க? இவங்கெல்லாம் வேற யாரும் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அது இல்லாம அவருதான் மாப்பிள்ளை, அந்த கிரீன் கலர் ஷர்ட். ஓ அப்படியா? ம். அண்ணா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அண்ணாவா? அண்ணாவா? ம், ஆமா அண்ணா. நீங்க தானே அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருந்தீங்களே, எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். அது இல்லாம நான் ஃபர்ஸ்ட் ஊருக்கு வந்தப்பயும் உங்களெல்லாம் நாங்க பார்த்தேன். ஆ. அண்ணா, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்ண்ணா. ஏம்மா உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, கண்டிப்பா நாங்க பண்றோம். ஆனா தயவு செஞ்சு இந்த அண்ணான்னு மட்டும் கூப்பிடாதம்மா. ஏன் அண்ணா? அம்மா, உனக்கு ஹெல்ப் என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நாங்க பண்றோம். அது ஒண்ணும் இல்லண்ணா, நாங்க அம்மா உனக்கு என்னம்மா வேணும், என்ன ஹெல்ப் வேணும்? அது ஒண்ணும் இல்ல சார். இங்க பாருமா, சார்லாம் நீ எதுவும் கூப்பிட வேணாம். என் பேர் அர்ஜுன், அர்ஜுனே கூப்பிடு சும்மா. இல்ல அப்பெல்லாம் கூப்பிட்டா மரியாதை இல்லாம இருக்கும். நான் வாங்க போங்கன்னே கூப்பிடுறேன். அது ஒண்ணும் இல்லைங்க, நாங்க வந்து வீட்டுக்கு போகணும். இப்போ நான் நடந்து வந்துட்டேன். இப்போ இவ்வளோ பேக் வேற இருக்குல்ல, தள்ளிக்கிட்டே ரொம்ப தூரம் போகணும். அது மாதிரி எங்களால் போக முடியாது. எங்களுக்கு ஏதாச்சும் ஆட்டோ ஏதாச்சும் சொல்லி விட முடியுமா? அது தெரிஞ்ச ஆட்டோ சொல்லி விடுங்க. ஏன்னா தெரியாதவங்களா இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். உனக்கு இப்போ ஆட்டோ தானம்மா வேணும்? சரி நான் உனக்கு பிடிச்சி தரேன். ம், ரொம்ப தேங்க்ஸ். ம் பரவாயில்லம்மா, அப்படி போய் நில்லுங்க. இங்க எங்க கூட நிக்கிறது பார்த்தா யாராச்சும் தப்பா நினைச்சுப்பாங்க. ம், ஓகேங்க. பரவாயில்ல, நான் கூட என்னமோன்னு நினச்சேன். எல்லாரும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்களே. நீ சொல்றது சரிதான். வா, நம்ம ஒரு ஓரமா போய் நிற்போம். ம், சரி. சாவுல செத்தா பயிடு, உனக்கு மன கஷ்டம் வந்தா ஆகட்டும். டேய் என்னடா, நம்ம ஜீவானா ஆட்டோவை சொல்லி விடு. ம் சரி. ஆமா என்ன சார், பொண்ணுங்க பக்கம் கூட திரும்ப மாட்டீங்க, இப்ப என்னன்னா ஆட்டோவும் சொல்லி விடுறீங்க? ஏதோ புதுசா இருக்கே. டேய் பைத்தியக்காரா, அது ஏதோ தெரிஞ்ச பிள்ளையாச்சு. அதுவும் இல்லாம ஊர்ல இருந்து வேற வந்திருக்குங்க, அதுங்களுக்கு இங்க விவரம் வேற தெரியாது, அதனாலதான். ஆஹா, எத்தனையோ விவரம் தெரியாத பிள்ளைய பார்த்தாச்சு, இந்த பிள்ளைய மட்டும் என்ன விதி விளக்கோ? டேய் சும்மானே இருடா. ம் தெரிஞ்சு போச்சுடி. லே சும்மானே இருடா. ம் சரிதான். வாடி வாடி. வரேன்டி. அப்புறம் கல்யாணம் பண்ண எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சரி, லக்கேஜ் எல்லாம் இப்படி ஒரு ஓரமா வைடி, வா நான் ரூம் கழிச்சிட்டு போறேன். ம் சரிடி.
ஏய் யாழினி. அம்மா எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கம்மா. ஏம்மா நீயே இவ்வளவு கூட வந்திருந்துருக்கலாம்ல அன்னைக்கே. நீ ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? இப்ப என்னால வந்திருக்க முடியாது. சரி 2 நாள்ல கல்யாணம் அப்படிங்கறதுனால தான் நான் ஓடியாந்தேன். சரிடா சரிடா. ஏய் அறிவு கட்டவளே, ஏன் பிள்ளைய இப்படியே நிக்க வச்சிட்டு இருக்க? ரூம் கழிச்சிட்டு போ. நானும் ரூம் கழிச்சிட்டு போறதுக்காக தான் அவளை வர சொன்னேன். அதுக்குள்ள நீ வந்து நின்றுட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, நான் கேள்விலாம் கேட்டுட்டேன், நீ அவளை அழைச்சிட்டு போ. ஐஸ்வர்யா. சித்தி, நீ வந்து அடிக்கடி வெளியில வர வேண்டாம் சரியா? நீ போய் ரூம்ல இரு, நாங்க வரோம். சரி சித்தி. சரி, அவளுக்கு போய் ரூமை காட்டு. சரிம்மா. இது தாண்டி வரும். வா, நல்லா தாண்டி இருக்கு இது. நானும் பார்த்தேன்டி, மேல இருந்து முழு ஊரையும் பார்க்க முடியுது. அதனாலதான் எனக்கு இந்த ரூமை ரொம்ப பிடிக்கும். ஜன்னல் பக்கத்துல உட்காந்தா நல்லா காத்து வரும் போலயே. அதான் உனக்கு நைட்டு ஃபுல்லா காத்து வந்துகிட்டே இருக்கும். ஏசியே தேவையில்லை உனக்கு. அப்படியா? சரி, அப்ப நீங்க 2 பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க. நானும் இனியாவும் என் ரூம்ல படுத்துக்கிறோம். சரியா? ஏன்னா கெஸ்ட் வேற வராங்கல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எனக்கு ஓகே. எனக்கும் ஓகே. ஆனா ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நாளைக்கு காலையிலே கல்யாணம் வச்சிருக்காங்க. அதான் தெரியுமே. ஆனா நீங்க எவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதுல? எவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்கணும்? கரெக்டா 2 மணிக்கு எந்திரிக்கணும், மிட் நைட். ஐயோ, என்னடி சொல்ற? அதனாலதான் சொல்றேன், இப்பயே ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிடுங்க. தூங்குறதுக்கு முன்னால குளிச்சுட்டு படுங்கடி. ஏன் காலையில குளிச்சுக்கலாம்ல? அதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. ஏண்டி அவ்வளவு பிஸியாவா காலைல வேலை பார்ப்போம்? ஆனந்தி, கல்யாண பொண்ணோட வீட்டுல இருக்கோம். நாளை காலையில இருந்து யாரையுமே கையில பிடிக்கவே முடியாது. அதுவும் சரிதான். ட்ரெஸ், நகை, மேக்கப் எதுவா இருந்தாலும் இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க மேடம். நான் முன்னாடியே இதெல்லாம் சொல்லலாம், நாளைக்கு அவசரத்துல என்னதான் 2 பேருமே திட்டிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் முன்னாடியே சொல்றேன். நீ சொல்றதும் உண்மைதான். சரி, அப்போ நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீ எங்க போற? கீழே வேலை இருக்கு, எங்க அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க. என்னடா இன்னுமா ரூம் கட்டிட்டு இருப்பான்னு அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. கல்யாண பொண்ணோட தங்கச்சியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போலயே. சரிடி, நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். சரி, கதவை பூட்டிக்கோங்க. எதுவாச்சும் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிடி. ஓகே, குட் நைட். குட் நைட். பாத்தியா, இன்னைக்கும் இந்த வீடு அப்படியே தான் இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கட்டினேன். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம்னு நினைச்சேன். நீ காலையில எழுந்திரிச்ச உடனே இந்த வயலை பார்த்து ரசிப்பேன்னு சொன்னேன். சாயந்தர நேரத்துல பால்கனியில உட்காந்துட்டு டீ குடிப்பேன்னு சொன்னேன். ஒவ்வொரு கனவும் நிஜமாக போக போகுதுன்னு நினைச்ச நேரத்துல என்னை விட்டுட்டு போயிட்டியே. ஏன்? என்ன குறை வச்சனா? உனக்கு அப்படி என்ன தாண்டி பிரச்சனை இருந்துச்சு? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இந்த வீட்டை உனக்காக தாண்டி வாங்கினேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கதான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ அந்த வீட்டை பாக்குற ஒவ்வொரு மூலையிலயும் நீ இல்லைங்கிறது தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கும் அந்த வீட்டுக்குள்ள என்னால நிம்மதியா போக முடியல. அங்க ஒவ்வொரு மூலையிலயும் உன் ஞாபகம் தான் இருக்கு. என்னால இன்னைக்கும் ஏத்துக்க முடியலடி. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சே. 2 வீட்டுலயும் சம்மந்தம் வாங்கணும், கல்யாண தேதிய கூட பேசிட்டு இருந்தோமேடி. ஆனா இன்னைக்கும் ஒரு விஷயம் எனக்கு புரியலடி. நீ உண்மையாவே என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சியா? இல்ல இல்லனா உன்னை யாராவது அந்த முடிவை எடுக்க தள்ளினாங்களா? எனக்கு என்னன்னு தெரியலடி. உன்னை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ தப்பு தப்பா தோணுதுடி. எனக்குள்ள 1008 கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு எதுக்குமே எனக்கு விட தெரியல. நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு காலையில கல்யாணம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. முடியலடி, முடியல. எவ்வளவு கஷ்டத்தை தான் நானும் தாங்குவேன். இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். என்னடி போன்ல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கூப்பிட்டேன். அதுவும் இல்லாம உன் மூஞ்சி வேற நான் வந்ததுல இருந்து வேற சரியில்லை. என்னதான் ஆச்சு? சொல்றேன்டி. இப்போ சொல்லு. போன்ல சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பெரிய விஷயம்? யாழ்னி, எனக்கு இந்த கல்யாணத்தை நினைச்சாலே எதுவும் சரியில்லாத மாதிரி தோணுதுடி. ஐஸ்வர்யா கல்யாணத்தை சொல்றியா? ஏன் அப்படி சொல்ற? ஆரம்பத்துல நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லபடியா தான் நடந்துச்சு. எதுலயும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா திடீர்னு 2 நாள்ல கல்யாணம் வைக்கிற அளவுக்கு
என்ன அவசரம்? நான் காவியா கிட்ட கேட்டப்போ ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி தான் அவ சொன்னான். என்கிட்டயும் அதை தான் சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொல்ற காரணத்தை என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுடி. அதுக்காக நீ இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, உனக்கு ஒண்ணு நான் சொல்லணும். என்ன? இந்த கல்யாண மாப்பிள்ளை விக்ரம் இருக்கார்ல, ம் எனக்கு என்னமோ அவர் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. திடீர்னு ஏன் அவரை பத்தி பேசுற? நேத்து நைட்டு நடந்த ஒரு விஷயத்தால தான் இப்ப நான் அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சு? நேத்து நைட்டு நானும் இனியாவும் கடைக்கு போயிருந்தோம். ம் வரும்போது கொஞ்ச நேரம் நான் ஒரு ஆலமரத்துக்கிட்ட நின்னுட்டு இருந்தேன். அந்த மரத்துக்கு மறுபக்கம் யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாரு? விக்ரம். யாரு கூட பேசிட்டு இருந்தாரு? அவரோட ஃப்ரெண்டு அர்ஜுன் கூட பேசிட்டு இருந்தாரு. சரி, அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன? விக்ரம் முன்னாடி ஒரு பொண்ண காதலிச்சிருக்காரு. ம் அப்புறம் ஏன் இந்த கல்யாணம்? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு இப்போ உயிரோடவே இல்லை. என்ன? என்னடி சொல்ற? ம் ஆமா, அவங்களுக்கு என்னாச்சு? அதுதான் எனக்கும் தெரியல. விக்ரம் அத பத்தி ஏதாச்சும் பேசினாரா? இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி நான் அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே கிடையாது. எவ்வளவு உடைஞ்சு போயிருந்தாரு தெரியுமா? அவரு பேசின ஒவ்வொரு வார்த்தையிலயும் அந்த பொண்ணை அவரு எவ்வளவு காதலிச்சிருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. ம் அவரு பேசினதையும் அர்ஜுன் பேசினதையும் கேட்டா அந்த பொண்ணு ஏதோ அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படின்னா அந்த புள்ள தற்கொலை பண்ணிக்கிடுச்சுன்னு சொல்றியா? ம் எனக்கும் அவங்க பேசினதை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஏன்? அதுதாண்டி எனக்கும் புரியல. இத்தனைக்கும் அவங்க காதலிச்சது 2 குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. 2 பேருமே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாமே கைக்கூடி வர நேரத்துல அந்த பொண்ணுல தப்பான முடிவு எடுத்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நேத்தி விக்ரமும் அர்ஜுனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க காதல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, கல்யாணத்துல எந்த தடையும் இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு எதுக்கு உயிரை விடணும்? அப்படின்னா வேற ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தா விக்ரம் காச்சல் தெரிஞ்சிருக்கணும்ல. அதுவும் சரிதான். அவரு பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன் அப்படி பண்ணனா? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்ட்டு 2 பேருமே உடைஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? 2 பேருனா அர்ஜுன் எதுக்கு கவலைப்பட்டாரு? அந்த பிள்ளை எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் விக்ரம காதலிச்சதாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ம் சரி, இதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? தெரியல. அப்புறம் எதுக்கு நீ உன்னைய போட்டு இவ்வளவு குழப்பிக்கிற? ஏன்னா ஒரு பக்கம் அந்த பொண்ணோட மரணம், இன்னொரு பக்கம் இந்த அவசர கல்யாணம், அதுக்கு மேல ஐஸ்வர்யா அப்பா நடக்கிற விதம். அவருக்கு என்ன தெரியல, ஆனா அவரை பார்த்தாலே ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீ அவரு மேலதான் சந்தேகப்படுறியா? சந்தேகம்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லாருமே சொல்றது பாதி உண்மை மாதிரி தான் இருக்கு. ஆனந்தி, ம் நீ என்ன நினைக்கிற? நான் இப்போதைக்கு எந்த முடிவுக்குமே வரலடி. அப்போ ஒரே ஒரு கேள்விதான். என்ன? எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது அந்த பிள்ளை உண்மையாவே தற்கொலை பண்ணிக்கிட்டா? ம் இல்ல என்னன்னா அந்த முடிவை அவங்கள எடுக்க யாராச்சும் கட்டாயப்படுத்தியிருப்பாங்களோ? சச்சா, அப்படிலாம் இருக்காதுடி. நம்ம முழுசா எதுவும் தெரியாம பேச வேண்டாம். எனக்கு தலையெல்லாம் வெடிக்குது. ஏதோ சுத்தி சுத்தி ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கும் அப்படி தாண்டி தோணுது. என்ன அடுத்து பண்ண போறேன்னு எனக்கு புரியல. எனக்கு இங்க வந்ததுல இருந்து குழப்பமா இருக்கு. அந்த ராசு நல்லவரா கெட்டவரானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் பார்த்தா நல்லவர் மாதிரியும் தோணுது, இன்னொரு பக்கம் பார்த்தா எதுக்கு இந்த மனுஷன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஆனா நேத்து கார்த்திக் பேசின விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒண்ணு இடிக்குது. கண்டுபிடிப்போம். அதுக்கு தானே வந்திருக்கோம். இந்த கல்யாணம் முடியட்டுமா? கல்யாணம் நடக்கட்டும். விக்ரம்காகவாச்சும் இந்த கல்யாணம் நடக்கணும்.
ஆனா ராசுக்கு இதனால என்ன நடக்க போகுது? எதுக்கு இவ்வளவு அவசர கல்யாணம்? எனக்கு எது ஜாதக பிரச்சனை மாதிரி தெரியல. ஆனா ராசுக்காண்டி இல்ல, ஐஸ்வர்யக்காகவும் இல்ல, விக்ரம்காக இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும். நேத்திதான் அந்த மனுஷன் ஒரு தெளிவுக்கே வந்திருக்காரு. அவரை மறுபடியும் என்னால காயப்படுத்த முடியாது. விக்ரம் எமோஷனலா உன் மனசை தொட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லடி, நியாயமா இருக்கணும் எல்லாத்துலயுமே. அதுதான் என்னுடைய குறிக்கோள். விக்ரம் மனசை மறுபடியும் உடைக்கிறதுக்கு என்னால முடியாது. சரி, பாப்போம் என்னான்ட்டு. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இங்கதானே இருப்போம். சரிடி. டேய், நீங்க 2 பேரும் என்ன தூங்கலையாடா? டேபிள் மேல ஏறி உட்காந்துருக்கீங்க. உடஞ்சிருச்சுன்னா என்னடா பண்றது? மா அதெல்லாம் உடையாதுமா, எங்களுக்கு தூக்கம் வரல. டேய், நாளைக்கு விக்ரமோட கல்யாணம், சீக்கிரமா எந்திரிக்கணும். நேரத்தோட போய் படுங்க. அதுதாம்மா நாங்களும் சொல்றோம். நாளைக்கு விக்ரமோட கல்யாணம், ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்கும்போது எங்களால எப்படி தூங்க முடியும்? டேய், விளையாடாதீங்கடா. சரி, விக்ரம போய் பார்த்தீங்களா? இப்ப அவன் எப்படி இருக்கான்? காலையில தாம்மா பார்த்தேன். வெளியில பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கான். ம் ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல கூட அவன் மூஞ்சி கொஞ்சம் கூட சரியில்லை. நாளைக்கு கல்யாணம் வேற. இன்னும் பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு அதே வழியிலேயே இருக்கான் போல. ஆமாமா. மா, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணுமா? என்னடா? மா, காலையில நாங்க எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருந்தோமா. அப்போ வந்து அந்த ராஸ் குடும்பத்து பொண்ணு வந்து, அந்த ராச குடும்பத்து பொண்ணா என்ன எதுலாம் தெரியல. ஆனா அவர் வீட்டுல தான் அந்த பொண்ணை நாங்க பார்த்தோம். அந்த பொண்ணு வந்து வந்திருந்துச்சுமா பஸ் ஸ்டாண்டுக்கு. டேய் டேய், என்னடா சொல்ற? இப்ப எதுக்கு அந்த பிள்ளைய பத்தி பேசுற? இப்ப பாருமா, இப்ப ஏன் அந்த பிள்ளைய பத்தி பேசுறேன்னு கேக்குறான். டேய், என்னடா நடக்குது இங்க? ஏமா, அவன் ஒரு கிறுக்காமா. அவன் பேசுறதெல்லாம் எதுவும் காதுல வாங்காத. மாமா, நான் சொல்றத கேளுமா. அந்த பொண்ணை வந்து இன்னொரு பொண்ணை அழைக்க வந்திருந்துச்சு. அப்புறம் வந்து திடீர்னு எங்க கிட்ட வந்துச்சு. எங்க கிட்ட வந்துட்டு, அண்ணா அண்ணன், எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆட்டோ வந்து இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. அம்மா, ஹெல்ப் தாம்மா பண்ணனேன். மா, ஒரு பொண்ணை கூட தலைய அப்படி நிமிர்ந்து பார்த்தது கிடையாதுமா இவன். அந்த பிள்ளைய வந்து அந்த பிள்ளைகிட்ட வந்து சொல்றான், என்னை வந்து அண்ணன் எல்லாம் கூப்பிடாதீங்க, என் பேர் வந்து அர்ஜுன் தான், என் பேர் சொல்லி கூப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆட்டோ தானே, இந்த இருங்க நான் உங்களுக்கு சொல்லி விட்றேன், நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, யாராச்சும் பார்த்தா தப்பா நினைச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னான் தெரியுமா. எவ்வளவு நேரம் தெரியுமா அந்த பொண்ணுகிட்ட பேசினான். என்னடா அர்ஜுன் சொல்றாங்க? ஜம்மா, அவன் ஒரு கிறுக்கு பையமா, அவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க. ஆமா, நான் அந்த பிள்ளைய பார்த்தேன். அந்த பிள்ளை வந்து கேட்டுட்டு இருந்துச்சு, இவனுங்க கிட்ட தான் கேட்டுச்சு. இவனுங்க யாரும் அந்த பிள்ளைக்கு பதில் கொடுக்குற மாதிரியே தெரியல. அதனால அந்த பிள்ளை ரொம்ப நேரமா எங்க கிட்டே நின்றுட்டு இருந்துச்சு. பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்களாமா. அதனாலதான் அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நவுந்துருமேன்ட்டு தான் நான் அது மாதிரி பண்ணனேன். எனக்கு என்னன்னு தெரியலடா. விக்ரம் ஞாபகமாவே இருக்கு. பாவண்டா அவன். இந்த வயசுல இவ்வளவு பெரிய வலியை அவன் எப்படிதான் தாங்கிக்கிட்டு இருக்கானோ. எங்களால இன்னும் அந்த விஷயத்தை ஏத்துக்க கூட முடியலம்மா. அப்படி இருக்கும்போது உருகி உருகி காதலிச்சான். அவனால எப்படிம்மா ஏத்துக்க முடியாத? ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன தாண்டா பிரச்சனை? எதுக்குதான் அந்த முடிவை எடுத்துச்சு? லாஸ்ட் வரைக்கும் போலீஸ் விசாரணையில கூட எதுவும் தெரியலையா? அதான் அவங்க எழுதி வச்சிருந்த கடிதம் இருந்துச்சுல, ம் அதுக்கப்புறம் பெருசா எதுவும் கிடைக்கல. ஒரு நிமிஷம். என்னடா, ஒரு கடிதத்தை வச்சு மட்டும் அதுதான் முழு உண்மைன்ட்டு நம்மளால முடிவு பண்ண முடியாது. என்ன சொல்ல வர எனக்கு தெரியல. அர்ஜுன். ஆனா சில விஷயங்கள் இன்னைக்கும் சரியா பொருந்தல. ம் ஆனா ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த கதை இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியலமா. ஏன்டா அப்படி சொல்ற? தெரியல. ஆனா சில உண்மைகள் எவ்வளவு நாளா இருந்தாலும் மறைஞ்சு அப்படியே இருக்காது. ஒரு நாள் கண்டிப்பா வெளியில வரும். டேய், தேவையில்லாம அதை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நான் பாருங்க உங்களை எதேதோ நினைக்க வச்சுட்டேன். சரி போங்க, போய் சீக்கிரம் தூங்குங்க. இல்லம்மா, எனக்கு ஏதோ இந்த பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிக்க போகுதுன்னு தோணுது. டேய், லூசுதனமா எதையாச்சும் போட்டு குழப்பிட்டு இருக்காத, வா போய் தூங்குவோம். டேய், அவனை முதல்ல அழைச்சிட்டு போ. சரிம்மா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.